திருவருட்பிரகாச வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 7வது பகுதியை பார்த்தோம். இன்று 8வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? எல்லாமே முடிந்துவிட்டது. இனி மருதூரில் சின்னம்மைக்கு அவளது குழந்தைகளுக்கு என்று ஒன்றும் இல்லை. அவர் ராமையா பிள்ளை போய் சேர்ந்துட்டார் இல்லையா? அதனால சின்னம்மைக்கும் அவளது குழந்தைகளுக்கும் மருதூரில் ஒன்றும் இல்லை. அதை நினைக்கையில் அவள் தொண்டை குழிக்குள் துக்கம் பீரிட்டது. அவள் தேம்பி எழத் தொடங்கினாள். அதுவரை கலக்கத்தோடு அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்த குழந்தைகள் அவளது அழுகையை கண்டதும் துக்கம் தாங்காமல் தாங்களும் அழத் தொடங்கினார்கள் குழந்தைகள். மூத்த மகன் சபாபதி கொஞ்சம் பெரிய பிள்ளையாதலால் சற்று சூழ்நிலையையும் எதிர்வரும் நாட்களை பற்றியும் உணர்ந்தவனாக இருந்தான். அதனால் அவன் மனதை திடப்படுத்தி கொண்டு, அம்மா அம்மா, இப்படி தாங்களே கலங்குகிறீர்கள் என்றால் எங்களுக்கு யாரம்மா ஆறுதல் சொல்வது? தாங்களே மனம் பேதலித்தால் எங்களுக்கு தேர்தல் சொல்வது யாரம்மா? தாங்களே தைரியம் இழந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அம்மா? துணிவோடு இருந்து எங்களை வளர்ப்பதும் வழி நடத்த வேண்டியதும் தங்கள் பொறுப்பு இல்லையாமா என்று தாய்க்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்வது போல அவளது எதிர்கால கடமைகளை உணர்த்தி அவளை அழுகையிலிருந்து மீட்டான் சபாபதி. அதே நேரம் அவர்கள் எதிரே வந்து நின்ற பக்கத்து வீட்டு பாட்டி, தம்பி சபாபதி சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் வருகிறேன். தம்பி சொல்வதில் நியாயம் இருக்கிறது சின்னம்மை என்றாள். அப்படி சொல்லுங்கள் பாட்டி என்றான் சபாபதி. மீண்டும் பேசத் தொடங்கிய பாட்டி, சின்னம்மை, இப்படி கலங்கி போய் உட்கார்ந்திருப்பதில் ஒரு பயனும் இல்லை. இனி நல்ல முறையில் குடும்பத்தை பராமரிக்க வேண்டியது உனது பொறுப்பாயிற்று. அதற்கு என்ன செய்ய போகிறாய் என்று சின்னம்மையிடம் கேட்டாள் பாட்டி. அழுகை ஓய்ந்து கொஞ்சம் மனத்தெம்பு பட்டிருந்த சின்னம்மை, பாட்டி, நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான். என் சுவாமி எங்களை விட்டு போய் கனவு போல இருந்த இதோ 2 மாதங்களும் ஆகிவிட்டன. எங்கள் சுவாமி எங்களை விட்டு போய் இதோ கனவு போல 2 மாதங்கள் ஓடிவிட்டன. ஊராரின் பரோபகாரத்தில் நானும் என் பிள்ளைகளும் உடம்பை எவ்வளவு காலத்திற்கு வளர்த்து விட முடியும்? ஆள் இல்லைன்னொடனே, கணவன் இல்லைன்னொடனே ஊர்க்காரங்க கொஞ்சம் நஞ்சம்தான் கவனிப்பாங்க. ஏதோ 1 மாதம் 2 மாதம் கவனிப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக கவனிப்பாங்களா? கவனிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? அவங்களோட பரோபகாரம் என் பிள்ளைகளை உடம்பை வளர்ப்பது எவ்வளவு காலத்துக்கு வளர்த்து விட முடியும்? இனி எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்றாள் சின்னம்மை. நான் ஒரு முடிவு எடுத்து வைத்திருக்கிறேன் என்றாள். மேலும், நான் ஒரு முடிவு எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சின்னம்மை. பிள்ளைகளும் அழுகை ஓய்ந்து தாயின் முகத்தையே ஏக்கத்தோடு அப்போது பார்த்து கொண்டிருந்தார்கள். பாட்டி உடனே மறுக்காமல் சொல் சின்னம்மை என்றாள். என்ன நினைச்சிருக்க? என்ன திட்டம் வச்சிருக்க? சொல்லுமா அப்படின்னு பாட்டி கேட்டான். பொன்னேரி சின்ன காவணத்தில் உள்ள என்னுடைய தாய் வீட்டுக்கு, அதாவது எங்க அம்மா வீட்டுக்கு, என்னோட குழந்தைகளையும் ஆட்சின் போயிடலான்னு இருக்க. குழந்தைகளோடு சென்று அங்க வாழ உத்தேசித்திருக்கிறேன்.
திடமான எதிர்கால நம்பிக்கையில் மனம் வைத்தவளாய் சொன்னாள் சின்னம்மை. அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன், வேற வழி இல்லை. நான் இங்க இருந்து கஷ்டப்படுறதை விட எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகளை வளர்க்கலான்னு இருக்கேன். பொன்னேரிக்கு பக்கத்துல சின்ன காவணத்துல போய் தாய் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னா சின்னம்மா. பாட்டி சொல்ற, நல்ல முடிவு அம்மா, அப்படியே செய், அதுதான் உனக்கு நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது என்று சின்னம்மையின் முடிவை ஆமோதித்த பாட்டி, சபாபதி, அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டு விட்டீர்களா என்று அவனிடம் கேட்டான். ஆயிற்று பாட்டி, நாங்க சாப்பிட்டு விட்டோம் என்றான் சபாபதி. சபாபதி அப்படி சொன்னதும் மனம் ஒப்பாமல், இல்லை என்றால் ஏதாவது கொண்டு வரலாமே என்று கேட்டுவிட்டு போகத்தான் வந்தேன் என்றாள் பாட்டி. சரி, நான் வருகிறேன் சின்னம்மை என்று சின்னம்மையிடம் சொல்லி கொண்ட பாட்டி, பிள்ளைகளே, அம்மாவை தொந்தரவு செய்யாமல் சமத்தாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பினாள் பாட்டி. சரி பாட்டி என்று பிள்ளைகளும் தலையாட்டினார்கள். இது எதையும் உணரவில்லை, தெரியவில்லை. யாருக்கு? இந்த கடைக்குட்டி ராமலிங்கத்துக்கு இது எதுவும் தெரியல. இந்த ராமலிங்கம் என்ற திருநாமம் சூட்டப்பெற்ற அந்த 8 மாத அருஞான குழந்தை கொட்ட கொட்ட விழித்தபடி சலனமின்றி தொட்டிலில் கிடந்தது. அம்மாவும் இந்த 5 பிள்ளைகளும் ஊருக்கு கிளம்புறாங்க. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்ன காவணம் என்னும் அந்த கிராமம், 3 சிறு வீதிகளோடு முடிந்து போன அந்த கிராமத்துல நாட்டோடு போட்ட வீடுகளை காட்டிலும் குடிசைகளே அதிகமாக இருக்கும். அங்கே அவையும் எல்லாமுமாக சேர்த்து 60 தலைக்கட்டுகளுக்குத்தான் தேரும். நடுத்தர வர்க்கத்துக்கும் வறுமை கோட்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் அன்றாடும் அல்லாடும் விவசாயிகள் வாழும் கிராமம் என்பதால் நூற்றாண்டு கணக்கில் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த கிராமம் அப்படியே இருந்தது. அழகிய அந்த கிராமத்தைப் போலவே மக்களும் நல்ல பண்புகளை உடையவர்களாக இருந்தார்கள். கணவர் ராமையா பிள்ளை காலமான பிறகு தன் குழந்தைகளோடு சின்ன காவணத்தில் உள்ள தாய் வீட்டுக்கு சின்னம்மை வந்து சேர்ந்து 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இதுவரை தாயின் அரவணைப்பில் எப்படியோ ஒரு விதமாக அவள் குழந்தைகளோடு காலத்தை ஓட்டிவிட்டாள். இறைவனுக்கு தன் பக்தர்களை மேலும் மேலும் சோதனைப்படுத்துவதில் என்ன ஆனந்தமோ தெரியவில்லை. ஆம், அதுவும் இறை சோதனையாகத்தான் நிகழ்ந்தது. அதுவும் இறை சோதனையாகத்தான் சின்னம்மைக்கு நிகழ்ந்தது. சின்னம்மைக்கு இருந்த ஒரே ஆதரவான அவளது தாயும் சிவனடி சேர்ந்தாள். மருதூரை போலவே சின்ன காவணத்திலும் சின்னம்மை தன் குழந்தைகளோடு நிராதரவானாள். மருதூர்ல ராமையா பிள்ளை காலமானவன்னு நிராதரவானா. தாய் வீட்டுக்கு போய் தாய் இருக்காளே, தாய் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தா, அங்க போனா அவளோட தாயும் இயற்கை எழுதினாள். அதனால அவள் அங்கேயும் நிராதாரமாக ஆனாள். இனி என்ன செய்வது என்று புரியாத நிலையில் தாயின் சாவுக்கு பிறகு 1 மாத காலம் தவித்து கிடந்த சின்னம்மை கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாள். அந்த முடிவோடு மூத்த மகன் சபாபதியை அழைத்து அவனிடத்தில் பேசினாள் சின்னம்மை. தம்பி சபாபதி, உங்கள் தகப்பனார் காலமான பிறகு மருதூரில் நமக்கு வருமானம் இல்லாமல் போய்விட்டது, அது உனக்கு தெரியும் என்றவள் மகனின் முகத்தை ஒருவித கவலையோடு பார்த்தாள். ஆமாம் அம்மா, சொல்லுங்கள் என்று அவளை மேலே சொல்ல தூண்டினான் சபாபதி. அதனால்தான் இங்கு வந்து உனது பாட்டியார் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு எல்லோரும் வந்துவிட்டோம். இது
நடந்து போன விஷயம்தான் என்றாலும் அம்மா மீண்டும் அதை சொன்னதும் அவன் பாட்டியார் ஆதரவில் இங்கு வந்த பிறகும் இந்த 2 ஆண்டுகளில் சரியான வருமானமும் இல்லை, குடும்பம் நடத்துவதற்கும் தோதுபடவில்லை. என்றாலும் எனக்கு புரிகிறது அம்மா என்று அவளது கவலையை உணர்ந்தவனாக சொன்னான் சபாபதி. தன் கவலையை மகன் உணர்ந்து கொண்டதில் மனம் தெளிந்த சின்னம்மை, சபாபதி, உங்கள் பாட்டியாரும் காலமாகிவிட்டார். ஏதோ அவர்கள் கொஞ்சம் சேமித்து வைத்து விட்டு சென்று போயிருக்கிறார்கள். நாம் இங்கேயே உட்கார்ந்து காலம் தள்ளினால் அதுவும் காலியாகிவிடும். அதனால் எல்லோரும் சென்னை பட்டினம் போய்விடலாம் என்று நினைக்கிறேன். அங்கு உங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், பிற்பாடு சரியான பிழைப்புக்கும் வழி பிறக்கும் என்று முடிவை சொன்னாள் சின்னம்மை. சபாபதி உடனே, அம்மா, தங்கள் யோசனை எனக்கும் சரியென்று படுகிறது, அவற்றை செய்யலாம் என்று ஆமோதித்தார் சபாபதி. சரி தம்பி, அடுத்த வாரமே சென்னைக்கு குடிபோவோம், பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிடு என்றால் சின்னம்மை சபாபதியிடம். அப்படியே அம்மா என்ற சபாபதி அப்போது சென்னை பட்டணத்திற்கு குடிபெயர்ந்தாலும் ஆயத்தங்களை செய்ய வெளியே கிளம்பினான். அந்த மெட்ராஸுக்கு போகிற ஏற்பாடுகளை செஞ்சான். சென்னைக்கு மெட்ராஸ் தானே பேர் அப்பெல்லாம். அவன் போன பிறகும் சற்று நேரம் உட்கார்ந்து இருந்த சின்னம்மை தாகம் எடுத்து தண்ணீருக்காக பசு குரல் கொடுப்பதை கேட்டு எழுந்தவள் கொல்லைப்புறம் சென்றாள். நாளை திருவருட்பா 9வது பகுதியில் சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.